என்னது 2008லேயே கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணி திருடி இருக்காங்களா? ஆமாங்க, இது வேற எங்கேயும் நடக்கல. நம்ம டி நகரில் நடந்த ஒரு ரியல் ஷாக்கிங்கான கேஸ் தான் இது. இது சாதாரண செயின் ஸ்நாச்சிங் கும்பல் கிடையாது. சின்ன தீவ்ஸு ப்ரொஃபஷனல் ராபர்ஸாக மாறிய ஃபர்ஸ்ட் கேஸு. இது பகல் நேரத்தில் தான் நடந்திருக்கு. டி நகரில் இருந்த ஒரு பிரபலமான நகை கடையில் ஃபேஸுக்கு மாஸ்க் எதுவுமே போடாமல், லொக்கேஷனுக்கு பைக்லேயும் வராமல், கேமராலையும் கவர் ஆகாமல் அவ்வளோ நேக்காக வந்து திருடிட்டு போயிருக்காங்க. போலீஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அதிர்ஷ்டவசமாக இன்சைடில் இருந்த கேமராவில் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிடச்சிருக்கு. வந்த ஒருத்தரோட முட்டியில் ஒரு தழும்பு மட்டும் தெரிஞ்சிருக்கு. போலீஸ் ராபர் யூனிட் அந்த பேர்ன் மார்க்கை பேஸ் பண்ணி 170க்கும் மேலே செயின் ஸ்நாச்சிங் அக்யூஸ் லிஸ்ட்டை கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. சுமார் ஒரு வாரத்தில் இந்த க்ளூ டி நகர்லேருந்து பல்லாவரம், குரோம்பேட், ஆவடி வரைக்கும் போயிருக்கு. ஃபைனலாக ஒரு அபேண்டட் ரூமில் 3 பேரையுமே பிடிச்சிருக்காங்க. இங்கே தான் கேஸு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அவங்கள விசாரிச்சதில் போலீஸுக்கு தெரிஞ்சது என்னென்னா, இவங்க ராபரிக்கு முன்னாடி ஃபுல் ஜுவல்லரி ஷாப்போட மாடலையுமே ஒரு ஷெட்டில் உருவாக்கி 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ராபரி டோட்டலாக நடக்க கிட்டத்தட்ட 90 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஆயிருக்கு. எஸ்கேப் ரூட்டை கூட கூகுள் மேப்ஸ் எர்த்தை பார்த்து ப்ரீ பிளான்டாக பண்ணியிருக்காங்க. மாட்டிக்கிட்டோன்னா எப்படி தப்பிச்சு ஓடணும், எந்த வழியில் போனால் நம்மளை பிடிக்க முடியாதுன்ற வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க.